அதாவது நண்பா என்ன எத்தனை நாளாக உங்களுக்கு தெரியலாம் சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு ஒரு 6 மாசமா உங்களுக்கு தெரியலாம். என்னுடைய கேரக்டர் வந்து நீங்க அதுக்குள்ள அனலைஸ் பண்ண முடியாது. என்னுடைய போஸ்ட்ல வந்து அவ்வளோ ஆபாசமான வார்த்தையோ, இல்ல இன்னொரு கண்ட்ரி கேவலமா விமர்சித்தோ, அந்த கண்ட்ரிக்கு இன்னொரு பேர் வச்சோ கூப்பிடுற ஆள் நான் கிடையாது. அதே சமயத்துல என் கண்ட்ரி இன்னொருத்தர் கூப்பிடும்போது எனக்கு உச்சியில கோவம் வருது. பட் என்ன பண்றது? வியூஸுக்காக சம்திங்காக நீங்க அத பண்றீங்க. உண்மையான கிரிக்கெட் ஃபேனா அதாவது உண்மையான கிரிக்கெட் ஃபேனா நீங்க இருன்னு சொல்ற ஆளு, நீங்க இருந்தா அத அப்படி பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். ஸ்ரீலங்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும்? டூரிசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்கிறேன் கேளுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 டூர் போகிற ஆள். இப்போ ஃபாரின்லாம் சில இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. இன்ஸ்டாகிராம் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு போகணும் தான் ஆசை. அங்கே அதை தாண்டி என்ன இருக்கோ சொல்லுவாங்க, 2 ரிலிஜன் இருக்குது, இல்லை 2 இன பீப்புள் இருக்காங்க அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லாத வேலை. ஓகேங்களா? நான் வந்து அங்கே போகிறது டூர் போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். போயிட்டு வந்தாங்க எல்லாமே சொன்னாங்க ஸ்ரீலங்கா அது ஒன் ஆஃப் த நேச்சர் ரொம்ப செம்ம பிளேஸ் அங்கே இருக்குது, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வர போகிறேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த ஏகநாத் வந்து ஸ்ரீலங்காவை ஹேட் பண்ணுறாங்க. நோ, எதுக்கு நான் ஹேட் பண்ண போகிறேன்? எனக்கு எதுக்கு ஹேட்டு? ஸ்ரீலங்கா டீம் மேலே எனக்கு எது ஹேட்டு? ஏதாவது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு எதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா? கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஸ்ரீலங்கன் பீப்புள் எய்தர் நோ நீட் டு சப்போர்ட் இந்தியா ஆர் பாகிஸ்தான். சப்போர்ட் யுவர் கண்ட்ரி கைஸ். யோ, உன் கண்ட்ரி தான் உனக்கு ஃபஸ்ட்டு. அதை தாண்டி தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எவன் வந்து ஆனா என்ன ஆனா என்ன. நான் சொல்கிறேன், இந்தியாவே நீ வந்து பிடிக்குன்னு சொல்லாதன்ற. என்கிட்ட வந்து சொல்கிறேன் எனக்கு இந்தியா பிடிக்கும் பாய்ஸ் வேணான்ற. எதுக்குன்ற? இந்தியாவை பிடிக்குன்னா இந்தியாவில் அத்தனை கோடி பேர் இருக்கான். இந்தியாவை மேட்ச் பார்த்துட்டு போவான். இந்தியாவை பிடிச்சிட்டு போட்டால் தோத்தாலும் அவன் ஃபீல் பண்ணிட்டான், ஜெயிச்சாலும் அவன் வந்து சந்தோஷப்பட்டான். ஆனால் உன் கண்ட்ரிக்கு நீ சந்தோஷப்படு. ஜெயிச்சா தோத்தா ஃபீல் பண்ணி இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கின்றது உன் நாட்டை நீ அவமானப்படுத்துற மாதிரி. புரியுதா இல்லையா? நீ வந்து ஓப்பனாக தெரியும் என்கிட்ட பயங்கரமான பேட்ரஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் வந்து தேவையில்லாமல் சில வார்த்தைகளை இந்தியாவை வந்து சொல்கிறப்ப எனக்கு சரியான கோபம் வரும். ஆனால் அஸ் எ சிஎஸ்கே ஃபேனாக நீங்கள் வந்து யுனைட் ஆகுறீங்க. அதனால தான் ஓரளவுக்கு நான் இன்னமும் அமைதியாக போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? தப்பு அது. ஆனால் இங்கே இருக்க நம்ம பசங்களும் சும்மா இல்லாமல் அது என்ன தீவு, அது தப்பான வார்த்தை தான். ஓகேங்களா? ஆனால் அதை கேட்குறப்ப எனக்கு பர்சனலாக மெசேஜ் வருது. அந்த ஹிஸ்ட்ரி நோண்டி பார்த்தா அவங்க தான் நம்மளை ரொம்ப சீண்டுவாங்க, அதனால தான் நாங்கள் அந்த பேர் வச்சோம். இந்த பக்கம் கேட்டால் இல்லை இவங்க தான் ரொம்ப சீண்டுறாங்க, அதனால தான் நான் வந்து இப்படி கூப்பிட்றேன்றாங்க. ஸோ ஒரு கண்ட்ரி நேமை வந்து நீங்கள் வந்து தப்பாக சொல்லி இது பண்ணிக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஸ்ரீலங்காவில் திருந்தணும். ஓகேங்களா? ஏன் திருந்தணும்? நீ இந்தியாவை கிண்டல் பண்ணுறது தம்பி. உன் நாட்டுக்கு உன் நாட்டின் மீது கொண்ட பற்று உனக்கு பயங்கரமாக இருக்கணும். நான் கேட்குறேன், ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் இருந்தால் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், இப்போ இந்தியாவுக்கு அழைச்சிட்டு இருக்க அந்த பீப்புள் மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் வந்து மனசாட்சியின் அடிப்படையில் யாரும் சப்போர்ட் பண்ண போகிறீங்க? அது தாய்நாடு ஸ்ரீலங்காவாக இருந்தால், அதாவது மனசாட்சிக்கு தெரியும் இருந்தால் நீ அந்த நாட்டுக்கு உண்மையாக இருக்க, இல்லைன்னா சத்தியமாக அந்த நாட்டில் இருக்காது. அது யாருன்னா இருக்கும். அதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்க இந்தியன் பீப்புள் கூட நான் சொல்லுவேன், நான் சொல்ல முடியாது. புரியுதா? நான் இது மாதிரி ரிகார்ட்லெஸ் ஆஃப் கேஸ்ட் ரிலிஜன் வாட் எவர், அங்கே நல்ல ஆட்சி நடக்குது நடக்கலை, அங்கே உனக்கு வந்து என்ன குடும்பம் நடக்குது நடக்கலை, இதெல்லாம் மேட்ரு கிடையாது. இங்கேயும் சரி அங்கேயும் சரி. உன் நாடு என்ன, நீ வாழ்ந்துட்டு இருக்க, நீ நிற்கிற பூமி தாய் எந்த கண்ட்ரிக்கு சொந்தமானவன், அந்த கண்ட்ரிக்கு உண்மையாக அவன் தான் தேசப்பற்று. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு கொஞ்சம் மேலே வரும். புரியுதுங்களா? ஸோ அதை விட்டு போட்டு நான் வந்து இருக்குது இந்த நாட்டுக்கு, ஆனால் விஸ்வாசம் இன்னொரு நாட்டுக்கு வந்துச்சுங்களேன், அதை விட கேவலம் கிடையாது. உங்கள் மனசாட்சி தாங்க நீங்கள் கேட்டுக்கணும். நம்ம யார் நாட்டில் வாழ்கிறோம், யாரோட வரிப்படத்தில் வாழ்கிறோம், யாராக தான் சொல்கிறேன். ஸோ டியர் ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் ஸ்ரீலங்காவில் வன்மத்தை என் போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டில் காட்டு பார்க்கலாம். ஸ்ரீலங்காவை நான் தப்பாக பேசியோ கிடையவே கிடையாது. நீங்கள் சில பேர் உங்கள் சுயலாபத்துக்காக உங்கள் போஸ்ட்டுக்கு ஏதாவது இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணால், இந்தியாவில் அத்தனை கோடி பேர் இருக்காங்க, தமிழ் தெரியும் அத்தனை கோடி பேர் இருக்காங்க, அத்தனை கோடி பேர் ஒரு 0.01% பீப்புள் வந்து ஃபேஸ்புக்கை வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவன் கமெண்ட் பண்ணால் போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கணும்னு எனக்கு தோணும். இதுங்க இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கண்ட்ரி கிரிட்டிசைஸ் பண்ணி நான் கேட்குறேன், இது வந்து நீ என்னதான் அடிச்சுட்டு போ, ஹாஸ்டலில் அடிச்சுட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கோம் வெயிட் பண்ணு, என்ன அப்படி எங்களை வந்து அடித்து வரலாறு இருக்குது, என்ன பிழிஞ்சதுக்கு இந்த லாஸ்ட் 4 வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஸ்ரீலங்கா டீமை கேட்குறேன், அந்த டீமை வந்து தப்பான வழியில் போர்ட்ரேட் பண்ணுறீங்க நீங்கள். புரியுதுங்களா? உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வரலாறு இருக்குது? சிராஜ் 50 கால் அவுட் பண்ணா, திரும்ப 53 கால் அவுட் பண்ணா, ஆமாம் நீ ஓடி திரும்ப அடிச்ச யார் இருந்தா? ஆனால் அந்த மாதிரி எத்தனை மேட்ச் நான் திருப்பி அடித்து சொல்ல முடியும்? புரியுதுங்களா? ஸோ லாஸ்ட்டு ஒரு 3 வருஷமாக எப்படி இருந்து பாருங்க. சும்மா உன் வியூஸுக்காக ஆஸ்திரேலியா அடிச்சிட்டாரு, நெக்ஸ்ட் நீ ஒன்றுக்கு போயிடுவேன், பயந்துட்டு இருக்க நீ, அவ்வளோதான். ஏய் தூங்கிடாதீங்க, எழுந்துருங்க. என்ன எனக்கு புரியல.
ஆளாடப்பட்ட ஆஸ்திரேலியாவே வேர்ல்டு கப்பில் 50 ஓவரில் அடிச்சதுக்கு திரும்ப T20 வேர்ல்டு கப்பில் அடிச்சு தோத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுப்போம். ஆளாடப்பட்ட ஆஸ்திரேலியாவே பீச் எத்தனை தடவை அடிச்சிருக்கோம். யூ கேன் இமேஜின் சொல்லி பார்க்கலாம். உங்கள் கற்பனையில் அது நடக்குமா? சும்மா எதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்குதா பண்ணுறது இல்லை. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க, மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுங்கள். இங்கேயும் சில பேர் சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் பூமரங்கள் மாதிரி ஆக்டிவேட் ஆகிட்டேன் பார்த்தீங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி பேரெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறீங்கப்பா. அதான் நம்ம எனக்கு சொல்லுன்னு ஏறிடுது. அதனால் யார் இது இப்படின்னா போங்க, உங்கள் கேட்டுக்கு நான் வரப்போதில்ல. நேற்றே நான் நிறைய பேர் அப்படியே டேக் பண்ணி சொல்லி தான் பார்த்தேன். பட் இயர் ஆஃப்டர் இந்த ஒரு கேவலமான சட்டைக்குள்ளே நான் வர விரும்பலை. நான் வெளியே போயிடுறேன். அடுத்தடுத்து பெரிய பெரிய வேலைலாம் வந்துருக்கு, கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கான சர்ப்ரைஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எப்படி இருக்கும்போது நீளத்தால் பிரிஞ்சு மஞ்சாவால் இணைஞ்சாலும் சரி, எதாவது பண்ணாலும் சரி, ரொம்ப ஆபாசமான வார்த்தையை தவிருங்க. நான் அப்படி ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால எனக்கு தெரியல. தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நம்ம எப்படின்னா இருக்கலாம்டா. நான் இருக்கிற உண்மையை சொல்லுவேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் அது கேடு கட்டவனாலும் இருக்கலாம். ஆனால் பொதுவில் வரும்போது ஒரு வார்த்தைன்றதுக்கு அது ஒரு மதிப்பு இருக்குது. நிறைய பேர் பார்க்குறேன், ரொம்ப அவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த வார்த்தைலாம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, நான் காட்டுறேன். என்னோட இன்றைக்கு வரையும் பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கு வரையும் அவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான். அவன் வாழ்க்கையில் அவன் மயிருன்னு பேசிட்டான்னா நான் ஆச்சரியமாக பார்ப்பேன். பா என்ன மயிருன்னு சொல்லிட்டேன். நிஜமாங்க அந்த பர்சனில் நம்ம டேக் பண்ணோட கவர்மெண்ட் ஜாப் இருக்கான். ஸோ டிசிப்ளைனு உண்மையிலே அப்படி ஒரு நண்பர் எனக்கு அதாவது அவங்க கூட இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் பயந்து அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது பயப்படும். மற்றபடி நான் பர்சனல் லைஃப்பில் கேவலமாக கூட பேசிப்போம் நிறைய விஷயங்கள், அது வேற கதை. பட் பொது வெளியில் வரும்போது அவர்கிட்ட தான் நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி கொஞ்சமாவது மனம் திரும்புங்கள். டியர் ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அரசியல் தாண்டி எது தாண்டி நீங்கள் பக்கத்து நாடு, நாளைக்கு ஒரு இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனை இருக்கும் சரி, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் சரி, 2 பேர் பக்கத்தில் தான் இருக்க போகிறோம். இன்னொருத்த பின்னாடி தலையில் உட்காந்துங்கிற மாதிரி அவனை நம்பாதீங்க, நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பக்கத்தில் யார் இருக்கணும் அங்கே பாருங்கள், பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது தவறான கமெண்ட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். என்னுடைய தனிப்பட்ட எனக்கு தோணுதான் நான் சொல்லியிருக்கேன். மேபி வளர்த்து போகிறான்னு நினச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ இருக்கிற ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே டச்சில் இருக்க பார்த்துக்கலாம். பாய்.